ॐ ईडामग्ने पुरुधंसं सनिं गोः शश्वतमं हवमानाय साध स्यान्नः सूनुः तनयो विजावाग्ने साते सुमतिर्भूतवस्मे स्वाहा. இது சாமவேதத்துடைய பூர்வார்ச்சிக ஆக்னேயம் காண்டம். மந்திரம் 76வது மந்திரம். மந்திரத்தில் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். ஹே பரமாத்மா அக்னி. பரமாத்மாவுடைய பேர் வேதத்தில் அக்னி, உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பேர் அக்னி. உலகத்தை படைப்பவன், உலகம் பிரளயத்தில் இருக்கும் பொழுதும் உயிர்த்திருப்பவன். இந்த உலகம் பிரளயத்தில் இருக்கும் பொழுது நம்ம ஜீவாத்மாவுக்கு தெரியாது இப்போ உலகம் பிரளயத்தில் இருக்குது, உலகம் இன்னும் உருவாகலைன்னு. இறைவனுக்கு தெரியும். இறைவன் சேத்தன தத்துவம். இறைவனுக்கு இந்த உலகம் இப்பொழுது பிரளயத்தில் இருக்குது, எந்த சமயத்தில் உலகத்தை படைக்கணும்னு தெரியும். இறைவனுக்கு எக்ஸாக்டாக எப்போ படைக்கணும், எப்போ அழிக்கணும், எப்படி காக்கணும் எல்லாமே தெரியும். அதனால் இறைவனுடைய பேர் அக்னி. ஹவமானாய. ஹவமானாய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹவமானாயங்கிறது நம்மளை குறிக்கிறது. இறைவன் வேதத்தில் சொல்கிறாரு, நீ சப்போஸ் என்னை உபாசனை அக்னிஹோத்திரம் மூலமாக, அக்னிஹோத்திரம் மூலமாக, இது பாருங்கள், இது இறைவனுடைய டைரக்டு மெசேஜ் வேதங்களில். அக்னிஹோத்திரம் மூலமாக, அதாவது அக்னிஹோத்திரத்துக்கு ஒரு பேர் என்ன வேதத்தில், தேவ யஜ்ஞம். இப்போ இந்த ஆவுத்தி போடுறோம் பாருங்களேன், தேவ யஜ்ஞம்னு பேர். இது அக்னிஹோத்திரம் மூலமாக இறைவனை நம்ம உபாசிக்கிறோன்னா நம்ம ஹவமான் நம்ம யாகம் செய்கிறோம். நம்ம யஜமான்னு சொல்லலாம், ஹவமான்னு சொல்லலாம். ஹவமானாய, யார் அக்னிஹோத்திரம் செஞ்சு இறைவனை உபாசிக்கின்றனரோ, அதே மாதிரி யார் பிரம்ம யஜ்ஞம், தினசரி காலையில் எழுந்த உடனே பிரம்ம யஜ்ஞம் செய்யணும். பிரம்ம யஜ்ஞத்தில் முக்கியமான விஷயம் என்ன, நம்மளை சமர்ப்பிக்க வேண்டும். காலம்பர் எழுந்த உடனே தியானம் பண்ணும்பொழுது இறைவன்கிட்ட நம்ம சமர்ப்பிக்க வேண்டும். அது வெறும்ன காலம்பரை சாயங்காலம் நம்மளை சமர்ப்பணம் பண்ணி இறைவனோட தியானம் பண்ணால் போருமானா போராது. சமர்ப்பணம்னா முழு நேரமும் சமர்ப்பித்து இருக்க வேண்டும். நான் ஒரு வீடியோவில் சொன்னேன் பாருங்கள், ஆத்மதானம். முழு நேரமும் இறைவனுக்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அது காலம்பரை எழுந்த உடனே சங்கல்பம் எடுக்கணும். நான் முழு நேரமும் என்னை நான் சமர்ப்பிப்பேன். இன்றைக்கி தினசரி காலம்பரை எழுந்தோடனே இந்த மாதிரி சங்கல்பம் எடுத்துகிட்டு தியானம் பண்ணுங்கள். பிரம்ம யஜ்ஞம்னா காயத்ரி ஜபம் செய்கிறது. பிரம்ம யஜ்ஞம்னா அந்த மந்திரங்கள், பிரம்ம யஜ்ஞ மந்திரங்கள் சொல்லி இறைவனை உபாசிப்பது. ஸோ நம்ம ஆத்ம சமர்ப்பணம் செய்கிறதும் அதே மாதிரி அக்னிஹோத்திரம் செய்கிறது, இது ரெண்டும் ஹவமானாய. இந்த மந்திரத்தில் இறைவன் சொல்கிறாரு, சப்போஸ் நீ ஹவமானாய, இந்த பிரம்ம யஜ்ஞம் தேவ யஜ்ஞம் செய்கிற நபராக இருந்தால், ஈடாம், நமக்கு என்ன கிடைக்கும், ஈடாம், பூமி, தனம், தானியம், அதே மாதிரி வாணினா பேச்சு திறன், அருமையாக பேசுவோம், நல்லவனாக இருப்போம், மனசில் என்ன நினைக்கிறதோ அதை பேசுகிறதுக்காக. நிறைய பேருக்கு மனசில் நினைக்கிற விஷயத்த அவங்களால பேச முடியாது, பேச தெரியாது, பேச முடியாது, பயப்படுவாங்க. ஏன்னா இந்த வாணியில் சக்தி இருக்காது. என்ன நான் நினைக்கிறேனோ அதை பேசுகிறதுக்கு பயப்படுவேன். நினைக்கிறது ஒன்று, பேசுகிறது ஒன்றா நிறைய பேர் இருப்போம். அது ஒரு சாபம்னு வச்சுக்கோங்களேன். இறைவன் வரம் என்ன சொல்கிறாருன்னா, பூமி, தனதானிய, வாணினா உண்மையை பேசுதல். உண்மையை பேசும்பொழுதும் இனிமையாக பேசுதல். நம்ம பேசுகிற வார்த்தையினால் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வரா மாதிரி பேசணும். நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்களும் நமக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகணும். அந்த மாதிரி பேச்சு திறன் இருக்க வேண்டும். இறைவன் சொல்கிறாரு, நீ தினசரி அக்னிஹோத்திரம் செஞ்சு தினசரி என்னை உபாசித்து ஆத்ம சமர்ப்பணம் செஞ்சால் உன்னுடைய வாணி, உன்னுடைய பேச்சில் தேஜம் ஓஜம் இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட பூமி, அன்னம், தனம், தானியம் எல்லா செல்வங்களும் செழித்து இருக்கும். அதே மாதிரி கோஹு புருதன்சம். கோஹுனா பசு. புருதன்சம்னா யாகத்திற்கு, இப்போ அக்னிஹோத்திரம் செய்கிறோன்னா அக்னிஹோத்திரத்திற்கு தேவையான பொருட்கள் நமக்கு தேவை.
வெரைட்டி தேவை, இல்லை ஓமக்குச்சி தேவை, நெய் தேவை, சாமக்ரி தேவை, தனதானியங்கள் தேவை, பணம் வேணும். பணம் இருந்தால் தான் நம்ம அக்னிஹோத்திரம் செய்ய முடியும். பணம் இருந்தால் தான் நம்ம தானம் செய்ய முடியும். பணம் இருந்தால் தான் நம்ம பரோபகார காரியங்கள் செய்ய முடியும். அதனால் இறைவன் சொல்கிறாரு, கோஹு புருதன்சம், உனக்கு யாகத்திற்கும் இறை உபாசனைக்கும் தேவையான எல்லா வஸ்துக்களும், சனிம், எல்லா வஸ்துக்களும் நான் தரேன் உனக்கு. அதில் முக்கியமான வஸ்து என்ன? நெய், பால், தயிர், மோர், வெண்ணெய், தேன், இந்த மாதிரி பௌஷ்டிக ஆகாரம். இதை சஸ்வதமம் சாத, நிரந்தரம், ஒரு நாள் கூட நமக்கு ஷார்ட்டேஜ் வராது. எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், சப்போஸ் உலகத்தில் எங்கேயுமே தண்ணி இல்லைன்னா கூட யாகம் நீ தினசரி செய்கிற நபராக இருந்தால், அக்னிஹோத்திரம் செய்கிற, யாகம் செய்கிற, பிரம்ம யஜ்யம் செய்கிற, நாம ஜபம் பண்ணுற, இறைவன்கிட்ட சமர்ப்பித்து இருக்கிற, இறைவனுடைய உலகத்தில் இறைவன் மேலேயே நம்ம எப்பொழுதுமே சமர்ப்பண பாவனையோடு நம்ம இருந்தோன்னா, குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், மழையே பெய்யலைனாலும் ரொம்ப வருஷம் மழை பெய்யல, தண்ணி பிரச்சனை இருக்குது, தண்ணி பஞ்சம் இருந்தாலும் உன்னுடைய வீட்டில் தண்ணி பிரச்சனை இருக்காது, உன்னுடைய போரில் தண்ணி குறையாது. ஏன்னா நீ இறைவன்கிட்ட சமர்ப்பித்து வாழ்கிறாய், இறைவன்கிட்ட உன்னையே அர்ப்பணித்து நீ வாழ்கிறாய். ஸோ அதற்கு சஸ்வதமம்னா நிரந்தரமாக, நித்தியமாக சாத, எல்லாத்தையும் இறைவன் சொல்கிறாரு, நான் உனக்கு பிரதானம் பண்ணுறேன். நான் உனக்கு, நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம், ஹே பரமாத்மா, நான் என்னையே சமர்ப்பிக்கிறேன் உங்ககிட்ட, தினசரி அக்னிஹோத்திரத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன். ஆவுதி போடும்பொழுது இதன் நம்ம சொல்கிறோம், நம்ம ஆவுதி போடும்பொழுது என்னுடைய இது கிடையாது, உன்னுடைய உலகத்தில், உன்னுடைய வீட்டில், உன்னுடைய நெய்யால், உன்னுடைய பாலால், உன்னுடைய தயிரால், உன்னுடைய உடம்பால் நான் உனக்கு சேவை செய்கிறேன் ஹே பரமாத்மா. அந்த மாதிரி நீ பண்ணுறதா இருந்தால் நிரந்தர சஸ்வதமும் சாத, எல்லா விஷயங்களும், எல்லா பொருட்களும், உனக்கு தேவையான பூமி, அன்னம், தானியம், தனம், எல்லா விஷயங்களும் இறைவன் நமக்கு தானமாக அளிப்பார். அதே மாதிரி நக சூனுஹு தனையாக, அது மட்டும் இல்லை, சூனுஹுனா நம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நம்மளுடைய அடுத்த வாரிசு, அடுத்த சந்ததியினர் நமக்கு சப்போஸ் இருந்தாங்கன்னா, புத்திர புத்திரிகள் இருந்தாங்கன்னா, அவங்களுடைய வம்சங்கள், அவங்களுடைய வம்சமும் செழித்து வளரும். இறைவன் சொல்கிறாரு, எந்த வீட்டில் அக்னிஹோத்திரம் நடக்கிறதோ, எந்த வீட்டில் இறை உபாசனை வேதத்தின் முறையில் நடக்கிறதோ, அந்த வீட்டில் அடுத்த வம்சத்திற்கும் தேவையான வஸ்துக்களை இறைவன் வழங்குகிறார். தனையாக சுகம், கீர்த்திம், வஞ்சம், தனம், இதை இறைவன் பெருசுப்படுத்துவார். வீட்டில் பட்னி இருக்காது, வீட்டில் பஞ்சம் இருக்காது, வீட்டில் ஆனந்தம், சுகம் இருக்கும், வீட்டில் சண்டை சச்சரவு கம்மியாயிடும். சின்ன வயசுலேருந்தே சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க சின்ன வயசுலேருந்தே வேதத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்கன்னா, இப்போ குழந்தை பிறக்கிறது, அந்த வீட்டில் ஆல்ரெடி வேதம் இருக்குன்னா, அந்த குழந்தைக்கு பசி, பட்னி, பஞ்சம் எதுவுமே தெரியாது, ஆனந்தமாக இருக்கும். அந்த குழந்தைக்கு எல்லா தானியங்கள், தேவையான வஸ்துக்கள் எல்லாமே இறைவன் கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா அந்த வீட்டில் சின்ன வயசுலேருந்தே, அந்த குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடிலேருந்தே அந்த வீட்டில் வேதம் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற நபர்கள் முன்னாடியிலேருந்தே ஆத்ம சமர்ப்பண பாவனையில் வாழறாங்கன்னா, அடுத்த வம்சத்திற்கும் வம்சம் விருத்தியாகும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி திருமணம் ஆன பிறகு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட சக்தி இருந்தாலும் அவங்கக்கிட்ட மனசில் தெம்பு இல்லை. என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, லிவ் இன் மாதிரி இருப்போம், லிவ் இன் ரிலேஷன் மாதிரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்போம், ஆனால் குழந்தை வேண்டாம். ஏன்னா குழந்தையை வளர்க்குறதுக்கு என்கிட்ட நேரம் இல்லை. ஒய்ஃப் சொல்கிறா, எனக்கும் நேரம் இல்லை, உனக்கும் நேரம் இல்லை, யார் குழந்தையை வளர்க்குறது? ஸோ குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம். இந்த மாதிரி சில கப்புள்ஸ் இருக்கிறாங்க. சில கப்புள்ஸ்க்கு குழந்தை பிறக்கலை, மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் சில கப்புள்ஸுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு செட் ஆகலை, சண்டை சச்சரவு, அவங்க அதனால் குழந்தை வேண்டாம்னு விலகி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் படித்தேன், இந்த திங்க் ஸ்கூல்னு ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். நான் 2041 அப்புறம் இந்தியாவில் பெரும் அந்த வீழ்ச்சி ஏற்படுமா, பாப்புலேஷன் வீழ்ச்சி. ஏன்னா ஃபெர்டிலிட்டி ரேட் இந்தியாவில்
ஹையஸ்ட் இந்த வேர்ல்டு இருக்குது. இப்போ லோவஸ்ட் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 40 இயர்ஸில் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 500 மடங்கோ என்னவோ கம்மியாகிடுது. இது வந்து இந்தியாவில், வேர்ல்டில் பாருங்கள், இந்தியா தான் ஹையஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி. வேர்ல்டுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. நிறையா இடத்துல வந்து குழந்தை பிறக்கலை. ஸோ பாப்புலேஷன் கம்மியாயிடும். ஏன் குழந்தை பிறக்காமல் இருக்கோன்னா நமக்கு ஞானம் இல்லை, நமக்கு வேத ஞானம் இல்லை. சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கலை, சின்ன வயசில் குசங்கம் பண்ணுறோம். ஸோ அப்போ பெருசான பிறகு கிரகஸ்தாசிரமத்தில் வந்து குழந்தை பெற்றுண்டு நம்ம கிரகஸ்தியாக மாறணும். கிரகஸ்தாசிரமத்தில் நமக்கு குடும்பம் இருந்தால் நம்ம அந்த குடும்பத்தை வந்து அந்த வம்சத்தை விருத்தி பண்ணணும், அந்த குழந்தைய வந்து நல்லா வளர்க்கணும். இந்த மாதிரி நம்ம அந்த அந்த வேதத்தில் நம்ம படித்து அதை தெரிஞ்சுக்கல. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பெரிய பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள். ஸோ இறைவன் சொல்கிறாரு, சூனுஹு தனையாக, உனக்கு மட்டும் இல்லை, நீ அக்னிஹோத்திரம் செஞ்சால் உனக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய குடும்பமும். இப்போ நான் அக்னிஹோத்திரம் செய்கிறேன்னா என்னுடைய குடும்பம் வந்து உட்காரும். ஜென்ரலாக வந்து நம்ம அக்னிஹோத்திரம் செஞ்சால் அவங்க நம்ம குடும்பமும் வந்து சேர்ந்து செய்யும், நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், அவங்களும் செய்வாங்க. ஸோ அப்படி செய்யும்பொழுது தான் இந்த சின்னதாக வீட்டில் வளர்கிற பசங்களுக்கும் இந்த வம்ச விருத்தியாக அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும், பிரஜனனம் சக்தி இருக்கும். கர்மத்திற்கு ஏற்றவாறு சில பேருக்கு இல்லைன்னா அது வேறு விஷயம். பட் ஜென்ரலாக ஆவரேஜ் வேதத்தினுடைய இறைவனுடைய நியதி, இயற்கையுடைய நீதி என்ன? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்னா பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இப்படி இருக்கும். அதில் சில அவுட்லேயர்ஸ் இருக்கும். 10%க்கு இந்த சைடு பிரச்சனை வரும், 10%க்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். பேலன்ஸ் 80%க்கு நார்மல் கர்வ்னு சொல்லுவாங்க. 80% வேதத்தை ஃபாலோ பண்ணுற நபர்களுக்கு வீட்டில் வந்து இது நடக்கும். 10% இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்காமல் போகும். அதற்கு காரணம் அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மங்களாக இருக்கலாம், மற்ற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ அதை விட்டுருங்க. ஸோ அதனால் இறைவன் சொல்கிறாரு, விஜாவா சியாத் அக்னே சாத்தே சுமதிஹி அஸ்மே பூது. ஸோ நம்ம இறைவன்ட்ட என்ன, ஹே பரமாத்மா, நீ வந்து இந்த உலகத்தில், நீ உலகத்தை படைச்சிட்ட, இந்த உலகத்தில் அநேக வஸ்துக்களை வந்து நீ உருவாக்கின்றே இருக்க. தினசரி பார்த்தீங்கன்னா ஏதாவது செடியிலேருந்து இப்போ கருவேப்பிலை பிச்சுன்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில இலைகளை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க ஃபஸ்ட் நாள் சமையலுக்கு, அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த இடத்துல வளர்ந்துருக்கும். தினசரி இந்த உலகத்தில் வந்து அநேக வஸ்துக்கள் வந்து உருவாகின்றே இருக்குது. ஏன்னா இறைவன் வந்து அதை நமக்கு அளிக்கிறாரு தானமாக. இறைவன் சொல்கிறாரு வேதத்தில், இது நான் வஸ்துவை வந்து உனக்காக தான் படைச்சிருக்கேன், ஆனால் நீ என்ன பண்ணணும், என்னுடையது இல்லை அப்படிங்கிற மனப்பான்மையில் இந்த வஸ்துவை உபயோகிக்க வேண்டும். ஏன்னா இது உண்மையிலேயே உன்னோடது கிடையாது, நான் படைக்கிறேன், நீ படைச்சது கிடையாது, நான் படைக்கிறேன், ஆனால் உனக்காக படைக்கிறேன். ஸோ நீ யூஸ் பண்ணும்போது நன்றி உணர்ச்சியோட, விஸ்வாசத்தோடு யூஸ் பண்ணு, சமர்ப்பண பாவனையில் யூஸ் பண்ணு. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாரு, சாத்தே சுமதிஹி, இந்த மசுமதி, இந்த மாதிரி நம்ம இப்போ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனப்பான்மை எனக்கு கொடு, புத்தி எனக்கு கொடு. இப்போ சில பேர் வந்து வேதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் வீட்டில் பிரச்சனை. வேதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மந்திரத்தில் சொல்கிற எல்லா விஷயமும் நடக்கலை அவங்க வீட்டில். சில பேருக்கு சந்தானம் இல்லை, அதாவது வம்சம் விருத்தி ஆகலை. சில பேருக்கு வேறு ஏதோ பிரச்சனை வருது. சில பேருக்கு பணப்பிரச்சனை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னேன்ல, நார்மல் கர்வ். அவங்களுக்கு வந்து இந்த ஓவரால் ஃபிலாசபி புரிஞ்சுக்கிறதுக்கான புத்தி வேண்டும். அப்படி புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க ஆனந்தத்தில் இருப்பாங்க, துன்பப்பட மாட்டாங்க, துயரப்பட மாட்டாங்க. ஐயோ, நானும் வேதம் ஃபாலோ பண்ணுறேன், நானும் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணுறேன், நானும் பிரம்ம யஜ்ஞம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு இறைவன் மேலே சந்தேகம் வராது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி புத்தி, ஓவராலாக எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஞானம் அவங்களுக்கு இருக்கும். இன்னொரு விஷயம் அவங்களுக்கு தெரியும், என்னுடைய இப்போ சப்போஸ் சில பேருக்கு வந்து அடுத்த குழந்தை இருக்குது, அவங்களுக்கு குழந்தை இருக்குது, வீட்டில் பசங்க இருக்காங்க, ஆனால் அந்த குழந்தைக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த குழந்தையால் திருமணம் செய்ய முடியாது, செஞ்சுக்க முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி அந்த வீட்டில் வந்து குழந்தை பிறக்கலை, இல்லாட்டி அந்த வீட்டில் வேறு ஏதோ ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, ஏதோ பிரச்சனை வந்துடுதுன்னா அவங்களுக்கு ஓவராலாக அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னா, நான் ஜீவாத்மா, என்னுடைய ஜீவாத்மாவிற்கு எதுவுமே தேவையில்லை,
அந்த மாதிரி புத்தி வந்துடும், அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். எல்லாமே இருக்கணுங்கிறது நம்மளுடைய இச்சையாக இருந்தாலும், இல்லை என்றாலும் அந்த புத்தி எப்படி ஆகும், வேதத்தை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வந்துடும். இறைவன் நியாயக்காரி, இறைவன் அநியாயம் பண்ண மாட்டார். சரி, நான் இன்னைக்கு செய்கிற அக்னிஹோத்திரம் இந்த ஜென்மத்தில் எனக்கு பலன் அளிக்கவில்லை, நான் எனக்கு எதிர்பார்த்த இந்த மந்திரத்தில் சொல்கிற பலன் இந்த ஜென்மத்தில் கிடைக்கவில்லை என்றாலும், இன்றைக்கி நான் செய்கிற கர்மங்கள் அடுத்த ஜென்மங்களில் எனக்கு பலன் கொடுக்கும்னு அவங்களுக்கு இறைவன் மேல் நம்பிக்கை இருக்கும். ஏன்னா இறைவன் நியாயக்காரி, இறைவன் அநியாயம் செய்ய மாட்டார் அப்படிங்கிற அந்த புத்தி, சுமதி அஸ்மே பூத்து, அஸ்மேனா எனக்கு அந்த மாதிரி ஒரு சுமதியை கொடுத்துரு. அது அப்போ என்ன ஆகுன்னா, அவ்வளவு புத்தி வரும்பொழுது என்ன ஆகுன்னா, எனக்கு இந்த வஸ்துக்கள் எல்லாம் இருந்தாலும் நான் அகங்காரத்தில் வரமாட்டேன், இந்த வஸ்துக்களில் ஷார்ட்டேஜ் வந்தாலும் நான் இறைவன் மேலே சந்தேகப்பட மாட்டேன். திடீர்னு ஏதாவது நடந்துடுத்து, நஷ்டமாயிடுத்து, யாராவது இறந்துட்டாங்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இறைவன் மேலே எனக்கு சந்தேகம் வராது, வேதத்து மேலே சந்தேகம் வராது. ஏன்னா என்னுடைய புத்தி சுமதி, மத்தினா புத்தி, சூனா சுந்தரம், சூனா வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி வந்துடும் நமக்கு இறைவனுடைய அருளால், வேதத்துடைய அருளால். ஸோ எண்ட் ஆஃப் த டே அல்டிமேட்டாக சாங்கியத்தில் கூட வரும், அல்டிமேட்டாக நீ எந்த விஷயத்தை அனுபவித்தாலும் உன்னுடைய புத்தியின் மூலமாக, மனதின் மூலமாக அனுபவிக்கிறாய். நீ வேறு, உன்னுடைய புத்தி வேறு. ஸோ நல்ல புத்தி வந்துருத்துனா ஒருத்தருக்கு என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு சுக துக்கத்தில் வந்து எப்படி நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும்னு அவங்களுக்கு அந்த ஞானம் வந்து. சில பேருக்கு வந்து சுகம் வந்தப்போ கூட ஹார்ட் அட்டாக் வந்துடும். லாட்ரி சீட்டு வாங்கியிருப்பாங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், லாட்ரி சீட் வாங்கியிருப்பாங்க, சடனாக 1 கோடி ரூபா 10 கோடி ரூபா ப்ரைஸ் விழுந்திருந்துன்னா சில பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாங்க. ஏன்னா சுகத்தை தாங்கி கொள்ளக்கூடிய புத்தி இல்லை அவங்கக்கிட்ட. அளவுக்கு அதிகமாக சுகம் வந்த பிறகு உடனே ஹார்ட் அட்டாக்ல செத்துருப்பாங்க சில பேருக்கு வந்து நஷ்டம் வரும்பொழுது திடீர்னு 10 கோடி நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அந்த நஷ்ட செய்தியை கேட்ட உடனே சில பேர் இறந்துருவாங்க, ஹார்ட் அட்டாக்ல செத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை, புத்தி இல்லை. ஸோ புத்தியில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ சுமதி அஸ்மே பூத்து, ஹே பரமாத்மா நான் அக்னிஹோத்திரம் செய்கிறேன், வெறும்னா அக்னிஹோத்திரம் தினசரி செஞ்சு சுவாக ஆவுதி போட்டு சுவாத்தியாயம் பண்ணவில்லை என்றால், வேதத்தை தெரிந்து கொள்ளவில்லை என்றால், நம்ம அந்த ஞானத்தை தினசரி நம்ம ஆராயலைன்னா எதுவுமே சுமதி ஏற்படாது. ஸோ இறைவன் இண்டிகேஷன் சொல்கிறாரு, உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கும், சுகம் வரும், வம்சம் விருத்தியாகும், நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதம் உன்னை ரட்சித்து காக்கும். உங்கள் வீட்டில் வந்து யாகத்திற்கு தேவையான வஸ்துக்கள், யாகத்திற்கு முக்கியமாக என்ன தேவை, 2 வஸ்து தேவை. யாகத்திற்கு முக்கியமாக ஆச்சாரியர் தேவை, யாகத்திற்கு முக்கியமாக தனம் தேவை. இந்த ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கும், எல்லா சுகமும் வரும். அதற்கு மேலாக சுமதியும் ஏற்படும். சுமதினா சுத்த புத்தி. அந்த புத்தியின் மூலமாக வாழ்க்கையில் வரக்கூடிய எந்தவித பிரச்சனையையும் நீ வந்து அதை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதை ஃபேஸ் பண்ணி அதை தாண்டி இறைவனை சந்தேகப்படாமல் நான் முன்னேறுவேன். இறைவன் மேலே 0% டவுட், 100% ஃபெய்த், அந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்ம ஹவமானாய, இறைவன் சொல்கிறார் வேதத்தில், ஹவமானாய தினசரி அக்னிஹோத்திரம் செய், தினசரி பிரம்ம யஜ்ஞம் செய், தினசரி நாம ஜபம் செய், தினசரி காயத்ரி ஜபம் செய், தினசரி வேதத்தை கடைப்பிடி, வாழ்க்கையில் தர்மத்தை கடைப்பிடி. அப்படி பண்ணேன்னா உனக்கு சுகம் கிடைக்கும், சுகதுக்கத்தை தாண்டி விடுவாய். அப்படிப்பட்ட ஒரு சுமதி கிடைக்கும் நமக்கு. இதெல்லாம் வந்து இந்த மந்திரங்களில் இருக்கிற சீக்ரெட்ஸ். நம்ம பொறுமையாக புரிஞ்சுக்கணும் இந்த மந்திரங்களை. ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம் ஓம் ஓம்.